Hello students, welcome to Hiba Max. 11th Standard Business Max Chapter 6 Applications of Differentiation. 9th question எப்படி solve பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Show that MR is equal to P into 1 minus 1 by eta D. For the demand function, P is equal to 400 minus 2 into x minus 3 into x square, where P is unit price and x is a quantity demand function என்னன்னு கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. MR is equal to P into 1 minus 1 by eta D. இப்போ MRம் நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? சொல்யூஷனில் given என்ன கொடுத்துருக்காங்க? demand function P is equal to 400 minus 2x minus 3x square. இப்போ நமக்கு ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் எழுதிடலாம். To prove என்ன MR is equal to P into 1 minus 1 by eta D. இப்போ இதில் ரெண்டு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு MR கண்டுபிடிக்கணும்னா R கண்டுபிடிச்சிருக்கணும், கரெக்டாக? ஸோ இப்போ R எப்படி கண்டுபிடிக்கிறது? P into X. Pயோட வேல்யூ என்ன? 400 minus 2 into x minus 3 into x square into x. இப்போ x inside multiple பண்ணணும். 400 into x. இப்போ 400x minus 2x ரெண்டு வாட்டி வந்தால் x square minus 3 into x2 இங்கே 1 அப்போ x power 3. இதுதான் ஆரோட வேல்யூ. இப்போ MRனா என்னது? MR is equal to dr by dx. அதாவது ஆரை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் R 400x minus 2x square minus 3x cube with respect to x. சரிங்களா? இப்போ நீங்கள் இது கூட எழுதிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட்டிங் R with respect to xன்னு எழுதிட்டு கூட எழுதலாம், சரிங்களா? இதோட வேல்யூ என்ன வரும்? 400 எக்ஸுக்கு முன்னாடி இருக்குது, அப்போ 400 மட்டும் எழுதணும். மைனஸ் பவரில் 2 இருந்தால் 2 கூட மல்டிபிள் பண்ணுமா? பவரில் என்ன இருக்கோ அது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதோட மல்டிபிள் பண்ணும். 2 2s are 4. எக்ஸு பவரில் இருக்கிறது -1, 2 minus 1 1 minus 3 3s are 9. எக்ஸு 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இதுதான் MR இல்லையா? M மட்டும் எழுதியிருக்கேன் பாருங்கள். MRோட வேல்யூ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத கண்டுபிடிக்கும் போதும் ஆன்சர் வரணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? P into 1 minus 1 by eta D. இதில் Pயோட வேல்யூ என்னன்னு தெரியும், ஆனால் ஈட்டா வேல்யூ தெரிஞ்சால் தான் இந்த ஃபங்க்ஷனே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ eta D எப்படி கண்டுபிடிக்கிறது? eta Dயோட ஃபங்க்ஷன் தெரியும் இல்லையா? eta D is equal to minus P by x dx by dp. இப்போ Pயோட வேல்யூ தெரியும், x ஓகே, dx by dp தெரியணும். அப்போது dx by dp வேணும்னா dp by dx differentiating P with respect to x. அது வேணால் மேலே ஒரு லைன் எழுதணும்னா எழுதிக்கோங்க. ஸோ இது எப்படி வரும்? differentiating Pயோட வேல்யூ என்ன? 400 minus 2x square 2x minus 3x square. சரிங்களா? கிளாஸ் ஒர்க்லாம் எழுதணும் இந்த மாதிரி. நான் இங்கே இடம் விடலை. differentiating P with respect to x நீங்கள் கொஞ்சம் கிளியராக எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற எக்ஸை வச்சு. எக்ஸே இல்லைன்னா அங்கே 0 வரணும். எக்ஸ் இருக்குது, முன்னாடி டேர்ம் இருக்குன்னா அப்போ முன்னாடி இருக்க டேர்ம் மட்டும் வரணும். மைனஸ் பவரில் இருக்கிறது இதுவும் மல்டிபிள். 3 2s are 6. எக்ஸ் 2 minus 1 1. சரியா? இப்போ அடுத்த லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து -2 காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ 1 மைனஸ் வெளியே போச்சுன்னா ப்ளஸ் 3 into x. இதுதான் dp by dx. ஆனால் நமக்கு பாருங்கள் dx by dp வரும். அப்போ இது 1 byன்னு மாற்றி எழுதிப்போம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? dx by dp ஜஸ்ட் 1 byன்னு எழுதுங்க. -2 into 1 plus 3x. eta D is equal to minus P by x dx by dp. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் எழுதலாம். மைனஸ் Pயோட வேல்யூ என்ன? 400 minus 2x minus 3x square divided by x into இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ எப்படி எழுதணும்? 1 by -2 into 1 plus 3 into x. இப்போ இதில் என்ன ஆகும்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 400
minus 2x minus 3x square அப்படியே இருக்கட்டும் divided by இந்த x மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் 2 into x ஆகிடும் x into 2 2 into x 1 plus 3x ஸோ இப்போ நம்மளுக்கு செகண்ட் டைமில் p into 1 minus 1 by eta d தான் இருக்குது அப்போ இந்த நான் கண்டுபிடிச்ச eta d என்ன பண்ணும் 1 byன்னு மாற்றி எழுதணும் இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சது என்னது eta d இப்போ 1 byல மாற்றி எழுதலாம் 1 by eta d is equal to இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணும் 2x into 1 plus 3x divided by 400 minus 2x minus 3x square ஓகேவா இப்போ எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம் செகண்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம் இல்லையா அதை எழுதியிருக்கேன் அதில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம் பியோட வேல்யூ என்ன 400 minus 2x minus 3x square into 1 minus 1 by நீட்டா டியோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 2 into x 1 plus 3x divided by 400 minus 2x minus 3x square ஓகேவா இப்போ இதை எல்சிஎம் எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும் ஏன்னா இது ரெண்டும் ஒரே வேல்யூ இதை ரெண்டும் அடிச்சிடக்கூடாது எல்சிஎம் எடுத்த பிறகு அடிக்கலாம் ஸோ 400 அப்படியே இருக்கும் மைனஸ் 2x மைனஸ் 3x ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு 1 இன்ட்டு ஸோ அதே தான் வரும் 400 மைனஸ் 2x மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க ஏன்னா மைனஸில் வருது இல்லையா 1 ப்ளஸ் 3x டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே எழுதணும் 400 minus 2x minus 3x square இப்போ என்னென்னா இதுவும் ஒரே மாதிரிக்கு அடிச்சிடலாம் இப்போது 2x இன்சைட் மல்டிபிள் பண்ணி எழுத போகிறேன் சரிங்களா 400 minus 2x minus 3x ஸ்கொயரில் எந்த சேஞ்சுமே இல்லை இப்போ 2x இன்சைட் மல்டிபிள் பண்ணுறேன் மைனஸ் கூட நான் அப்புறமா தான் மல்டிபிள் பண்ண போகிறேன் 2x into 1 2x plus 2 3s are 6x square which is equal to இப்போ இந்த மைனஸை வந்து இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம் 400 minus 2x minus 3x square minus 2x ஏன்னா ப்ளஸ் இருக்குது மைனஸ் அகைன் ப்ளஸ் இருக்குது மைனஸ் 6x square நெக்ஸ்ட் லைனில் 400 minus 2x minus 2x அப்போ மைனஸ் 4x minus 3x square minus 6x square அப்போ minus 3 plus 6 9x square இது செகண்ட் இக்குவேஷனை எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ஃபஸ்ட் இக்குவேஷன் காமிக்கிறேன் 400 minus 4x minus 9x square அதே தான் இங்கேயும் இருக்குது கரெக்டாக அப்போ ரெண்டுமே ஈக்குவல்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ஈக்குவல்னு தெரிஞ்சிருச்சா அப்போது ஃப்ரம் 1 and 2 mr is equal to p into 1 minus 1 by eta d hence proved அப்படின்னு எழுதிட்டா போதும் சரிங்களா ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்